Assalamu alaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம சேனல்ல Assalamu alaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். ஸோ வாழைக்காய் ஃப்ரை இதை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரா பனானா வச்சுட்டு நம்ம சூப்பரான ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து வெஜ் ஃபிஷ் ஃப்ரை கூட நம்ம சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கடல மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒன்றா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி ஒரு 1/4 லெமனை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அந்த ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். வாழைக்காவை வந்து இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு போட்ட தண்ணியில் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணாலும் சரி, ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தண்ணியில் கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு நல்லா ட்ரையாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் போட்டு நல்லா பெரட்ட போகிறோம். இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதன்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அரிசி மாவு போட்டு நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. 2 சைடையும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம வாழைக்காய் வந்துட்டு வேக வைக்காமல் நம்ம ராவாக எடுத்துருக்கறனால கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 2 சைடையும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் சைடு நம்ம இப்போ திருப்பி போட்டாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருக்கு. அதே மாதிரி செகண்ட் சைடும் நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரசம் சாதம், சாம்பார், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் எது